ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்த வாரத்தில் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்களேன், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்கிறத நான் பார்க்குறோம். தேவப்பிள்ளையில் இயேசு சிலுவையில் முடிந்த அந்த 7 வார்த்தைகளில் இந்த 6வது சொல்லப்பட்ட வார்த்தை தான் முடிந்தது. அவர் எல்லாவற்றையும் அழகாக பர்ஃபெக்டாக ஆமென் நேர்த்தியாய் பிதா தனக்கு என்னென்னலாம் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாலோ, எதெல்லாம் செய்யணும்னு தேவ சித்தத்தை அவர் செய்து முடிக்கணும் வைத்தாரோ அத்தனை காரியில் 1% கூட குறைவில்லாமல் அழகாய் நேர்த்தியாய் முடித்து தன் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கறத நான் பார்க்குறோம். தேவப்பிள்ளையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடித்தார். சிலுவையில் எல்லா காரியத்தையும் முடித்தார். ஒன்று சொல்லட்டுங்கம்மா, உங்கள் வாழ்க்கையில் கூட அவர் எதெல்லாம் முடிக்க வேண்டும் என்று, எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அவர் எல்லாவற்றையும் அழகாய் முடிப்பார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. பிதா இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி அவர் இயேசு எப்படி பிதாவின் சித்தத்தை அழகாக செய்து முடித்தாரோ உங்கள் வாழ்க்கையில் கூட ஆமென் உங்களுக்கு என்று அவர் ஆண்டவர் என்னென்னலாம் செய்யணும்னு திட்டமிட்டிருக்கிறாரோ அந்த காரியங்களெல்லாம் அவர் அழகாக செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 வாசிக்கிறோம்லவா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணணும் இல்லை, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை இயேசு 100% எப்படி செய்து முடித்து இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ, தேவ பிள்ளைகளே, ஆமென், அந்த ரட்சிப்புக்கு பாத்திரமான இருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உண்மையில் இருக்கிறார். ஒருவேளை இன்னும் எது முடியலைன்னு காத்துட்டு இருக்கிறீங்க, ஐயோ என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் முடியல, இன்னும் இந்த வேலை முடியல, என்னென்ன காரியத்தில் பெண்டிங்ஸாக இருக்குது, தடையாக இருக்குது, அதை செய்து முடிக்க முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் அதே பிள்ளை இந்த பாடு மரணத்தில் தியானிக்கிற இந்த நாட்களில் உங்களுக்கு அவர் யாவையும் செய்து முடிக்கிறார். ஆமே, இது விசுவாசிங்க, இதை நம்புங்க. அவர் எல்லாவற்றையும் அழகாய் முடிக்கிற கர்த்தர். நீங்கள் பிதாவாகி தேவனை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம உலகத்தை சிருஷ்டிக்கும் போது எவ்வளோ அழகாய் நேர்த்தியாக சிருஷ்டித்தரல்லவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை சிருஷ்டித்து சிருஷ்டிப்பின் மணிமகுடமாக மனுஷனை ஆராதனால எவ்வளோ அழகாக சிருஷ்டித்தரல்லவா. அப்போது சிருஷ்டித்த ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதனால தான் யோபு 10:8 வாசிப்போம், உன்னுடைய கரங்கள் என்னையும் எனக்கு உண்டான யாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறது. தேவப்பிள்ளையில சோர்ந்து பார்க்காதீங்க. அவர் சிலுவையில் முடிந்தது என்று சொன்னது நம்ம வாழ்க்கையில் கூட இன்னும் எதெல்லாம் பெண்டிங்ஸாக இருக்கோ, எதெல்லாம் தடைப்பட்டிருக்கோ அவையும் செய்து முடிக்க உண்மையில் அவர் இருக்கிறார். அவர் பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்து முடிக்கலை. தேவப்பிள்ளையில் அவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வேண்டியதில்லை. இன்னும் எதெல்லாம் தடையாக இருக்கோ, எதெல்லாம் பெண்டிங்ஸாக இருக்கோ அதையும் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்து முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம விசுவாசத்தில் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர்கள் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, அன்றைக்கி சிலுவையில் முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் அழகாய் ஆண்டவரே ஜீவனை கொடுத்து முடித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவீங்கன்னா எங்கள் வாழ்க்கையிலும் எதெல்லாம் தடைப்பட்டிருக்கோ எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையில் முடிச்சிட்டிங்கப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இதெல்லாம் ஆண்டவரே முடியாதவைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீங்கள் அப்பா அவர்களை வாய்க்க பண்ணுகிறதுக்கு ஸ்தோத்திரம். கிருபையில கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். தைரியமாக போங்க. God bless you.